Hello my dear children. So last class நம்ம என்ன பார்த்தோம்னா what are the functional areas of production planning and control அப்படின்னு பார்த்தோம். And in this class we are going to divide the word production planning and control, the sentence production planning and control நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to divide it into two. We are going to make it as in this way, production planning and production control. So இதையே நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். What are the possible questions in this அப்படின்னு பாத்தீங்கன்னா, again as I told you in the previous question, this question may also appear in part B question. In the part B questionல differentiate between the production planning and production control அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க என்னன்னா just differentiate மாதிரி பண்ணி எழுதிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 marks, just ஒரு 5 to 10 points, 5 to 6 points எழுதிங்கன்னா it is well and good. In case if this question is being asked in exam, நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷன் பிளானிங்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்டிங்விஷ் எழுதிட்டீங்கன்னா it will be well and good. I will tell you what you mean by production planning and I will tell you the difference between production control. Basically what do you mean by production planning அப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பண்ண போறோம்னு யோசிக்கிறது ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை பண்ணும்போது நமக்கு இருக்கிறத கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ் ஹோப்ஃபுல்லி திஸ் லாக்டவுன் இஸ் கெட்டிங் ஓவர் அண்ட் வி ஆர் ஆல் பேக் டு காலேஜ் அண்ட் ஒன் டே ஐ கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் வித் யூ இன் த சேம் ஏஜ். அப்போ நீங்க நானும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், வி ஆர் பிளானிங் ஃபார் அ மூவி. சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றோம். அப்படின்னு பிளான் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்னவா இருக்கும்னா, சரி மால்ஸ் எல்லாம் திறந்துட்டான், தியேட்டர்ஸும் ஓபன் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், தியேட்டர் திறந்துட்டானா அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது திறந்த தியேட்டர்ல என்னென்ன படங்கள்லாம் ஓடுதுன்றதை பார்ப்போம். அடுத்தது அவன் டிக்கெட்ஸ் என்ன ரேட்ல கொடுக்குறான்றதை பார்ப்போம். அடுத்தது ஒரு சீட்டுக்கு அப்புறம் இன்னொரு சீட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வாங்குவோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி கடைசியில் ஒரு படத்துல ஒரு படம் இந்த தியேட்டர்ல ஓடுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பிளானிங் ப்ராசஸ். In the information seeking, gathering information, gathering data and trying to collect the information of the production process, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துரும். இப்ப நல்லபடியா நம்ம என்னாச்சு, we have planned. ஓகே, இந்த தியேட்டர்ல இந்த படம் இருக்கு, இந்த ஷோ இருக்கு, இந்த டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துட்டு நம்ம இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த டிக்கெட் வாங்குற ஒரு விஷயத்த நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் we are getting into action. ஓகே, இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி, ஓகே, புக் பண்ணு, எத்தனை பேர் வரீங்க, நீ வரியாட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஒரு 8 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பேர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு டிக்கெட்டை புக் பண்றீங்க. அந்த புக் பண்றது அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அந்த கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம இன்னொன்னு என்ன பண்ணோம்னா, டேய் நான் உன்னை நம்பி புக் பண்றேன், நாளை பின்ன நீ வராம போயிட்டீங்கன்னா காசு வேஸ்டா போயிடுமாப்ல, அப்புறம் நீ தான் தர வேண்டியதா இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்னன்னா கண்ட்ரோல் ஒரு முக்கியமான விஷயம். த்ரூ கம்யூனிகேஷன் ஆர் த்ரூ பை ஆர்டர்ஸ் ஆர் த்ரூ பை designating some functions to them, we are trying to control the production function. So இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றோம், இது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, மறுநாள் காலையில எல்லாருமே 9 மணிக்கு இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை சொல்றோம். ஓகே, 11 o'clock நம்ம படத்துக்கு போயிட்டு இருக்கு, அதனால 9 o'clock we'll try to meet in a particular place அப்படின்னு நினைச்சிட்டு we are trying to meet by 9 o'clock. 9 o'clock மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில பேர் நம்மள கொஞ்சம் புத்திசாலி பசங்க என்ன பண்ணுவாங்க, 8:50 8:55 வந்துருவாங்க. ஒரு சில பேர் 9:95 வந்துருவாங்க. இப்போ 9:95 வந்ததுக்கு அப்புறம் 9:10 ஆகுது, இல்லைன்னா 9:15 ஆகுது. நம்ம பையன் ஒருத்தன் வரவே இல்லை, ஒருத்தர் 2 பேர் வரவே இல்லை. அந்த வராத 2 பேருக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபோன் பண்ணி, டே ஏன் இன்னும் வரல, எங்க இருக்க, வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நீ வரலன்னா நம்ம ஒன்று விட்டு போயிடுவோம், இப்படி எல்லாமே சொல்றத நம்ம என்ன சொல்லலாம்னா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா we are directly into action and we are telling very specifically if you are not going to come we are making our move அப்படின்னு சொல்றோம். அப்போ நீ ஏற்கனவே பண்ண பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்றத நம்ம என்ன சொல்றோம்னா பிளான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணும்போது we'll have to keep a track.
அப்படி இல்லை மாப்பிள்ள நான் நேரம் அங்கே வந்துடுறேன்டா அப்படின்னா ஏய் இப்போ எங்கே இருக்க கிளம்பிட்டியா அங்கேருந்து வரைய நீ அப்படின்றதுலாம் கேட்டுட்டு நம்ம ட்ராக்ல வச்சுக்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கா, ஆர் வி பையிங் த ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ரைட் பர்சன், ஆர் வி பையிங் த ரா மெட்டீரியல்ஸ் பை த ரைட் டைம், ஆர் வி பையிங் த ரா மெட்டீரியல்ஸ் வித் த ரைட் குவான்டிட்டி, இப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இது எல்லாமே பிளானிங்னு சொல்லுவோம். அதை போய் வாங்குறது கரெக்டான நேரத்துக்கு, கரெக்டான ஆளுக்கிட்ட, கரெக்டான ப்ரைஸுக்கு, கரெக்டான குவாலிட்டி, கரெக்டான குவான்டிட்டி எல்லாமே வாங்குறத நம்ம என்ன சொல்லலாம்னா கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி பண்ண போறோம்னு நினைச்சா அதை நம்ம ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த பண்ணும்போது இது இப்படிதான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பிரகாரம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றத பார்த்தா நம்ம அதை என்ன சொல்லலாம்னா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். Okay, this is what is all about production planning and control. My dear children, one of my very valuable student gave me a wonderful suggestion. What was his suggestion is, sir, while taking class, we have been discussing about one particular topic, and by the way, we are moving to some other example. After the end of the example, and we are not able to collide that particular example with the theory what has been discussed in the class. அதனால கொஞ்சம் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னா definitely I will try to take it into consideration. So இப்போ நான் ஏன் இதை சொன்னேன்னா இப்போ நம்ம பார்த்துருக்க ஒரு கொஸ்டின் முடிய போகுது. இப்போ நம்ம பார்த்துருக்க ஒரு கொஸ்டின் வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற கொஸ்டின்ல வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற கொஸ்டினுக்கு நம்ம இவ்வளவு நேரம் ஆன்சர் பார்த்துட்டு இருந்தோம். Now we are going to get into a very new topic which is called as routing. So that topic is over and we are going into the new topic which can be told as routing அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜென்ரலாக பேக் பெஞ்சர்ஸ்க்கும் சரி இல்லை ஃப்ரண்ட்ல இருக்கிற பசங்களுக்கும் சரி என்னன்னா ரூட் விட்டுறதா தானே அப்படின்ற மாதிரி தோணும். நீ ரூட் விடுறது நினைச்சா கூட அதுவே கூட கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். அதே விஷயத்த நீ ப்ராப்பரா கரெக்டா யோசிச்சுன்னா அதை ரூட்டிங்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இவ்வளவு ரொம்ப லோக்கலா இல்லாம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி உங்க சென்ஸ்க்கு புரியுற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். வாட் யூ மீன் பை ரூட்டிங் அண்ட் வாட் வில் பி த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரூட்டிங் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்றேன். What do you mean by routing அப்படின்னு பார்த்தீங்கன்னா example, let us not take very big examples. Let us try to make some simple examples. Generally while taking class I used to give the same example for many years. So now also I'll give up the same example. Okay, so let us all try to make Maggi பண்றோம்னு நினைச்சுப்போம். மேகி பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம வாங்கியிருக்க ப்ரொவிஷன்ல இருந்து நான் ஒரு ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ ரூட்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்குள்ள நம்ம வரலாம். நம்ம மேகி பண்ண போறோம். அந்த மேகியை வந்து ரூட்டிங்ன்ற சப்ஜெக்ட்குள்ள அப்ளை பண்ண போறோம். இப்போ மேகியில் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் சொல்றது ஒரு நம்பரா சொல்லுவேன். அந்த நம்பர் கரெக்டா இல்லைன்னா நீங்க எடுத்து அதை கரெக்டா போட்டுக்கோங்க. ஆக்கின மேகியை எடுத்து தட்டில் போடவும், டேக் த மேகி ஃப்ரம் த பேன் அண்ட் புட் இட் இன் த பிளேட் அப்படின்னு சொல்றோம். Take the Maggi cover from the bag. Okay, add water. So first Maggi-ய பிளேட்ல போடு அப்படின்னு சொல்றேன். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன், அந்த மேகி ரெடி ஆகாத மேகி அந்த கவருக்குள்ள இருக்கிற மேகி பேக்கெட்டை வந்து பேக்ல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்றேன். தேர்ட் என்ன சொல்றேன், ஆட் மசாலா அப்படின்னு சொல்றேன். ஃபோர்த் என்ன சொல்றேன், ஸ்டிர் இட் அப்படின்னு சொல்றேன். ஃபிஃப்த் என்ன சொல்றேன், ஓபன் த மேகி பேக்கெட் அப்படின்னு சொல்றேன். சிக்ஸ்த் என்ன சொல்றேன், கீப் அ பேன் அப்படின்னு சொல்றேன். செவன்த் என்ன சொல்றேன், புட் த மேகி இன் இட் அப்படின்னு சொல்றேன். எயித் என்ன சொல்றேன், ஆட் வாட்டர் அப்படின்னு சொல்றேன். நைன்த் என்ன சொல்றேன், டேக் அ ஃபோர்க் அண்ட் கீப் இட் இன் த பிளேட் அப்படின்னு சொல்றேன். 10th என்ன சொல்றேன், add the masala packet which is inside the Maggi அப்படின்னு சொல்றேன், which is inside the Maggi cover அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் சொல்லியிருக்க 10 பாயிண்ட்ஸ் கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 பாயிண்ட்ஸ் நான் தப்பா தான் சொல்லியிருக்கேன். அப்போ அதை கரெக்டா சீக்வென்ஷியல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து பேக்கெட் எடுக்கணும், அந்த பேக்கெட்டை கிழிக்கணும், பேன் வைக்கணும், தண்ணி ஊற்றணும், தண்ணியை கொதிக்க வைக்கணும், அதுல மேகியை போடணும், அதுக்கப்புறம் மசாலாவை போடணும், அதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணி ஒரு 2 minutes பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெடியான மேகியை எடுத்து நம்ம என்ன பண்றோம், பிளேட்ல போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூனை வைக்கணும். நான் ஆர்டர் இந்த மாதிரி சொன்னேன்னா நான் இந்த மாதிரி சொல்ல, பட் நான் டோட்டலா ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொன்னேன். இந்த 10 பாயிண்ட்ஸை வந்து நான் வேற சீக்வென்ஷியல் ஆர்டர்ல சொன்னேன்.
இந்த வேற சீக்வென்ஷியல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்னு சொன்னேன். இதை நான் உங்களுக்கு சீக்வென்ஸ் பண்ண சொன்னா 1, 5, 4, 3, 2 அப்படின்ற மாதிரி சீக்வென்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு சீக்வென்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி சீக்வென்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியும். அப்போ அந்த கரெக்டா சீக்வென்ஸ் பண்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரூட்டிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம கரெக்டா ஒரு விஷயத்தை சீக்வென்ஸ் பண்ற விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரூட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்துக்கு கரெக்டான ஒரு ஃபார்முலா வச்சிருந்தோம்னா அதை நம்ம ரூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இதுக்கும் டீ போட்டு இந்த மேகி பண்றதுக்கும் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன சம்பந்தம், அதோட இதை எப்படி கோரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, ஐ வில் அட்ரஸ் திஸ் கொஸ்டின் இன் அ பெட்டர் வே. இப்போ மேகி பண்றதுக்கும் பெரிய பெரிய கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் பண்றதுக்கும் சம்பந்தம் இல்லைதான், பட் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன்னா, ஸோ ஆஸ் வி வர் டாக்கிங் அபவுட் ரூட்டிங், இந்த ரூட்டிங் எப்படி வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணோம், ஃபேக்ட்ரியில் இந்த ரூட்டிங்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பெனிஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் யார் வேணாலும் சரி, இப்போ நாளை பின்ன சரவணா பவனோ இல்லை மேரி பிரவுனோ இல்லை பிஸா ஹட்டோ அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா யூ நீட் நாட் பி அ வெரி பிக் ஆர் அ கிரேட் செஃப் டு ஒர்க் தேர். யூ ஜஸ்ட் ஃபாலோ த சிஸ்டம் that will end up in making a world class sambar or world class biryani or world class pizza. இதுல ஜஸ்ட் இந்த சிஸ்டம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அந்த சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், தேர்ட் என்ன பண்ணணும், ஃபோர்த் என்ன பண்ணணும், இந்த ப்ரொசீஜரை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா என் ப்ராடக்ட் ஒரே மாதிரி வரும். அந்த என் ப்ராடக்ட் ஒரே மாதிரி வரதுக்கு நம்ம ரூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் மேக்கிங் அ ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்கன்ட்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து குறைஞ்சபட்சம் நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறனாலும் 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். பட் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போயிட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிளேட்டில் உங்களுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி அப்படின்னு சொல்லுவான். எப்படி இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதுன்னா, நத்திங் பட் சிம்பிளி ரூட்டிங், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான். ப்ரொடக்ஷனுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம் வேணுமோ அவன் சுற்றி வச்சிருப்பான். அப்படியே அரிசி எடுத்து போடுவான். சரி, ஓகே, அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெய் வைப்பான், இதெல்லாம் ஃப்ரை பண்ணுவான், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவான், அதுக்கப்புறம் அரிசி எடுத்து போடுவான், எல்லா மசாலாவும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம், இப்படி பண்ணுவான், அவள் தான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி அப்படின்னு கொடுத்துருவான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவனால் பண்ண முடியறதுக்கு என்ன ரீசன்னா, என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்ன, இது மொத்தமாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் அவனுக்கு எக்ஸாக்டாக தெரிய வரதுனால. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விஷயத்தை எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றத நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வில் ஹாவ் அ வெரி ஸ்மூத் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு தேவையான பொருள் தேவையான நேரத்தில் கிடைக்கல, நம்ம ரூட்டிங் சரியாக பண்ணல அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரோன்றதை நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நம்ம பாகுபலி அப்படின்ட்டு ஒரு படம் பார்த்துருப்போம். அதை என்ன பண்ணுவோம், மாமா ஆயுதம் அப்படின்ட்டு இப்படி கை நீட்டுவோம். அப்படி நீட்டினோன்னா உடனே சத்யராஜ் அங்கேருந்து அப்படி கத்தி போடுவார். அப்படி போகிறதுக்குள்ளே இப்படி பிடிச்சி இப்படி வெட்டுவான். ஜஸ்ட் இந்த ரூட்டிங் அப்படின்ற விஷயம் சரியில்லை, ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படின்னா மாமா ஆயுதம் அப்படின்ட்டு ஒரு கை நீட்டுவார். அவர் அங்கேருந்து எதுவும் போட மாட்டார். எதிரில் வரவங்க இவனை போட்டு தட்டு போயிட்டே இருந்திருப்பான். படம் பாகுபலி 2 வந்திருக்காது. ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரூட்டிங் அப்படின்றது எக்ஸாக்டா கரெக்டா வரணும். இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு ஒரு பிளான்டு சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸா இருக்கிறத நம்ம ரூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூட்டிங் பண்றது மூலியமா நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த ரூட்டிங் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு டிசைடு சீக்வன்ஸ்ல நீங்க ஈவெண்ட்ஸை பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, மெஷின்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூர் பிளானிங் இன் அ பெட்டர் வே, ரூட்டிங் அப்படின்றதுலாம் நீங்க கரெக்டா பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன வைக்கணும், செகண்ட் என்ன வைக்கணும், தேர்ட் என்ன வைக்கணும், ஃபோர்த் என்ன வைக்கணும்ட்டு மெஷினையே நீங்க சீக்வென்ஷியல் ஆர்டர்ல வச்சிடலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொன்னேன். இப்போ நம்ம ஒரு சின்ன ரூட்டிங் பண்ணுவோம்.
நம்ம பண்ண வேண்டியது மொத்தம் நம்ம ஃபேக்டரியை மொத்தமாக 3 வச்சு காட்டணும். ஒன்று ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வைக்கணும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வைக்கணும், வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் வைக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ஹவுஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் ஹவுஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா இது சரி வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ் வைக்கணும், அங்கேருந்து என்னென்ன பொருள் வேணுமோ அதை எடுத்து ரெடி பண்ணிட்டு அந்த ரெடி பண்ண ஐட்டத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பேச் பண்ணிட்டு வேர்ஹவுஸில் வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம பேசிக்கலாக நம்ம ரூட்டிங் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இந்த ரூட்டிங்கில் உங்களுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், லே அவுட் அப்படின்றத வச்சு சொல்கிறேன். இந்த லே அவுட்டை பற்றிலாம் நான் இன்னும் நிறைய கிளாஸ் எடுப்பேன். ஃபியூச்சரில் வி ஹாவ் அ செப்பரேட் சாப்டர் ஃபார் லே அவுட் ஆல்சோ, ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஃபார் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு பெரிய தேட்டரில் படம் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிய தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தேட்டரில் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உங்களை வரும்போது வந்து அப்படியே ஒரு ராஜகுமாரை வரவேற்கிற மாதிரி பெரிய கார்பெட்டு, பயங்கர பெரிய பிக்சர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு கிரேட் என்ட்ரி மூலியமாக உள்ளே போவீங்க. பட் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு பின்னாடி ஒரு சந்து, சின்ன சந்து, அந்த ஒரு 4 ஸ்டெப்ஸ் மூலியமா வெளியே வருவீங்க. அந்த 4 ஸ்டெப்ஸ் முடிஞ்சு கீழே வந்தீங்கன்னா அது எதுக்கு வழிவகுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் இருக்கும். அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு உங்களை கூட்டு போவோம். இந்த ஃபுட் கோர்ட் கூட்டு போகும்போது அவன் சைக்கலாஜிக்கலா என்ன பண்றான்னா, இங்கே சாப்பிட்டு போயிடலாமே, என்னத்த வீட்டுக்கு போய் திருப்பி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாமே, ஏதோ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிட்டு லைட்டா சாப்பிட்டு போயிடலான்ற மாதிரி யோசிப்பான். இதுவே ஒரு பிளான்ட் லே அவுட் தான். இங்கேருந்து முடிச்சுட்டு இங்கே வர வச்சு உன்னை சாப்பிட்டு அனுப்பணும் அப்படின்றது ஒரு லே அவுட். ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ண வைக்கணும் அப்படின்றதும் நம்ம லே அவுட் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். இந்த லே அவுட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெக்வயர்ட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை, எந்த ரா மெட்டீரியல் நமக்கு காலி ஆகுது அப்படின்றது தெரியும். நான் சொன்ன மாதிரி ஃப்ரைட் ரைஸ்ல எல்லா ஐட்டமும் நம்மளை சுற்றி வச்சிருக்காங்க. அப்போ வந்து பெப்பர் காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது, இதை ஃபில் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது காலி ஆனதுக்கப்புறம் கடைக்கு போய் வாங்கிட்டு வர அளவுக்குலாம் தேவையில்லை, அது காலி ஆகிட்டே இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு அது கரெக்டா இருக்கும். அடுத்தது பேக்கிங் எல்லாம் நம்மளால கரெக்டா பண்ணிடும். கரெக்டா நம்ம we can achieve the target what we are planning for. இந்த நேரத்தில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சா அந்த நேரத்தில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸை முடிக்கிறதுக்கு இந்த ரூட்டிங் அப்படின்ற விஷயம் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரூட்டிங்கில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை, அவைலபிள் ரிசோர்ஸை ரொம்ப எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்றது ரொம்பவே குறையும். அப்புறம் குவாலிட்டி அப்படின்றது ஜாஸ்தியாகும். இன்னொன்று என்னன்னா, ஷெட்யூலிங் லோடிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாட் இஸ் ஷெட்யூலிங் அண்ட் வாட் இஸ் லோடிங் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்ல போறோம். ஷெட்யூலிங்க்கு நம்ம இப்போ தனியாக ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். அந்த ஷெட்யூலிங்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இதை பற்றியே நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த ரூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவைலபிள் ரிசோர்ஸை நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் 1ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மந்த்ராஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. கீப் த இன்புட் கான்ஸ்டன்ட் அண்ட் ட்ரை டு இன்க்ரீஸ் த அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பிளான்டு ஜேர்னி எக்ஸாக்டா இப்படிதான் பண்ண போறோம், இந்த நேரத்தில் இந்த விஷயத்த பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸாக்டா யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதை நம்ம ரூட்டிங்னு சொல்லலாம். அது இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷனை நம்ம எப்படி ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ இந்த பிளான்டா இருக்கும்போது உங்களுக்கு இந்த சீக்வன்ஸை கரெக்டா நீங்க வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா, இது இப்படி பண்ண போறோம்னு தெரிஞ்சிட்டதுனால அதை பர்ஃபெக்டா பண்ணக்கூடியதுனால உங்களுக்கு டைம் அப்படின்றது குறைய வரும். ஒரு நாளைக்கு 10,000 ப்ராடக்ட் பண்ண முடியும், 10 ஹவர்ஸ்ல 10,000 ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்க எக்ஸாக்டா இதை கரெக்டா ரூட்டிங் மூலியமா பிளான் பண்ணீங்கன்னா 10 ஹவர்ஸ்க்கு 12,000 ப்ராடக்ட்ஸ் கூட உங்களால பண்ண முடியும். whereby you can increase the productivity and you can reduce the cost of production, thereby you can increase the profit for the company. With this we will end routing also, and in the next class we'll see 2 topics together, and that topics are going to be scheduling and loading. Thank you, my dear children.